15 நாட்கள் எப்படி நான் கொண்டாடணும்? இப்ப எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடப்படுகிறது. எப்படி கொண்டாடுவது அப்படிங்கிறது நமக்கு புராணங்கள்ல நிறைய ஹிண்ட் கிடைக்கின்றன. முக்கியமாக தேவி பாகவத புராணம், அதுல 26வது சாப்டர், 26ன்னா 3வது அத்தியாயத்தில் 26வது சாப்டர்ல இந்த ஜெயன் மகாராஜாவுக்கு வியாசர் சொல்றார் எப்படி இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு. அதாவது பூரண பிரம்மச்சரியனா இருந்து முதல் நாள் அமாவாசை அன்று அதற்கு என்று ஒரு மேடை போட்டு மேலே பந்தல் போட்டு அந்த மேடையில் வேதிக்கையை உயர்த்தி அதுக்கு எத்தனை அளவுன்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அம்பிகையை மண்ணில் அம்பிகையை பிடித்து இதெல்லாம் அதாவது மண்ணில் இப்ப பிள்ளையார் கணபதி சதுர்த்தின்னு சொல்றோம், விநாயகர் சதுர்த்திங்க, அதுவும் மண்ணில் பிடிக்கிறது. அது ஏதோ விஷயங்கள் இருக்கு. அந்த மண்ணில் நம்மளே பண்ணணுமா, ஆனா இப்ப யாரெல்லாம் பண்ற அந்த மண்ணில் அம்பிகையை பிடித்து கலசம் ஸ்தாபனம் வைத்து ஒவ்வொரு நாளுமே அதாவது ஸ்ரீவித்யா சாதகர்களுக்கு 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. லலிதா சகசரநாமம், துர்கா சப்தசதி என்கின்ற தேவி மகாத்மியம், பிறகு ஆதிசங்கரால் அருளப்பட்ட சௌந்தர்ய லஹரி. இந்த 3 விஷயங்களையும் கொண்டது.